திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தர்மலிங்கமும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவள் பயங்கரமான காரணக்காரியாக இருப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் கூட வந்து அவளை ஃபஸ்ட்டு வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போக போக தானே தெரியுது அவளோட சுயரூபம் வந்து நான் கூட பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோடய சொத்து முழுக்கவுமே தமிழ் பேரில் எழுதி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ அதை அவகிட்டேருந்து வாங்க முடியாது போல், பெரிய தப்பு தான் அது. இப்போ கூட நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவட்ட, இந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து அதுக்கடுத்து உனக்கு பிறக்க போதில்லை, ஆதிக்கு பிறக்க போதில்லை, அந்த குழந்தைக்கு மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் அதுக்கு வந்து ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன சொன்னா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணிடுவா அவள், என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து கேட்காங்க. அப்படி கூட சொல்லியிருந்தா கூட நான் ஏதோ வந்து கோவத்தில் சொல்லிட்டா, அப்படி இப்படின்னு பணத்து மேலே உள்ள ஆசையில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருப்பேனே. அவள் வந்து என்னோடய பையனையும் என்னையும் பிரிச்சிருவேன்னு சொல்கிறா. என் பையனை பிரித்து வெளிநாடு கூட்டு போயிடுவாளாம். என் பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இது ஊரில் நடக்காத பெரிய வம்பாக இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து இவளை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சுமா. அப்படியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவளை வரவிட்டுருக்கவே மாட்டேன். ஏதோ வந்து நம்ம ஆண்டாளோட ஃப்ரெண்டு சரி ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே விட்டேன். அவள் வீட்டுக்குள்ளே வந்து 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே வந்து எதிர்த்த வீட்டுக்கு பார்த்தா நம்ம ஆதி வந்துட்டான். ஆதி வந்த பிறகு வந்து சரி ஆதி யாருன்னே தெரியாது அப்படி அவரும் ஒய்ஃபை தொலைச்சிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் நிறைய டைம் கேட்டேன் அவகிட்ட, யாருமா அவன் வீட்டுக்காரு சொல்லுமா அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு அப்போ பார்த்தோம்னா ஊமை கொட்டா மாதிரி அமைதியாகவே இருந்தா. ஆதி தான் என்னோடய வீட்டுக்காருன்னு எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. சொல்லியிருந்தா கூட அப்போயே நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருப்போம் ஏதாவது பேசி. ஆனால் அவள் சொல்லாமல் உங்களையும் ஆதியையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நாங்கள் கூட ஆதி வந்து பாரதிக்கு பிடிச்சி போச்சு, பாரதி வந்து ஆதிக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க 2 பேராக சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களோட முதல் வாழ்க்கை தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அதை சொல்லியிருக்கலாம்ல, இவர் தான் ஹஸ்பண்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு. அப்பையும் அவள் வந்து வேண்டான்னு சொல்லலை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா தாலி கட்டுற நேரத்தில் கோயிலில் வச்சு ஊர் சனம் மக்கள் எல்லாமே வந்து கூடியிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து இவரை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. எதுக்குன்னு கேட்டால் அதுக்கடுத்து வந்து சொல்கிறா இவங்க அம்மாவும் இவரும் தான் சேர்ந்து தான் என்னோடய புருஷனை வந்து கொன்னாங்க, இவர் தான் என் ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைனா முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்களே கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்போம். அதை விட்டுட்டு ஆதியை கேவலப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் முன்னாடியுமே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் பையனால் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். என் பையன் தான் எனக்கு முக்கியம், வேறு யாரும் முக்கியம் கிடையாது. என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு வேணும். அவன் வரட்டும், அவன் வந்தவனே ஒரு முடிவு எடுக்க போகிறேன். ஒன்று அவள் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு அவனை நான் கையோடு வந்து ஊருக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா அதிரடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா தர்மலிங்கம் வந்து அதைத்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் நினச்சது நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெள்ளத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.